தவம். இதன் ஆசிரியர் ஐக்கன். திருப்பத்தூரிலிருந்து பஸ்ஸில் காரைக்குடிக்கு போய்க் கொண்டிருந்தேன். வழியில் கோவிலூரிலிருந்தே இரு பக்கங்களின் கட்சி கொடிகளும் தோரணங்களும் வரவேற்பு வளைவுகளும் கோலாகலமாக காட்சியளித்தன. பஸ்ஸில் பக்கத்து சீட்டுக்காரரிடம் விசாரித்தேன். அவர் எங்கள் ஊருக்காரர். வியாபார கொள்முதல் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் போய் வருகிறவர். அதே மாதிரி அடிக்கடி கட்சி கூட்டங்களுக்கும் போய் வருகிறவர். சார், உங்களுக்கு தெரியாதா, நம்ம இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ராமசாமி தான் இன்னைக்கு காரைக்குடிக்கு விஜயம் செய்கிறார். கோட்டை ஊரிலே ஒரு தொழிற்சாலைக்கு அஸ்திவார கல் நாட்டுகிறார். அப்புறம் பள்ளுத்தூரிலே என்று மாண்புமிகு அமைச்சரின் மின்னல் வேக சுற்றுப்பயணத் திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்து விட்டார் அவர். அப்படியா என்று ஆமோதித்துவிட்டு அமைதியானேன். ஆனால் அவர் என்னை விடவில்லை. ராமசாமி நம்ம பக்கத்து ஊர்க்காரர்தான் என்றவர் சட்டென்று ஏதோ நினைவு வந்தவராய், ஏன் சார், அவ உங்கள் காலேஜில் தான் படித்தாராம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று ஒரு எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டுவிட்டார். எங்கள் கல்லூரியில் படித்தவர் என்றால் எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்தான். ஆனால் ஒரு கல்லூரியில் எத்தனையோ ராமசாமிகள், சுப்பிரமணியர்கள், சீனிவாசன்கள் இருப்பார்களே, அவர்களில் எந்த ராமசாமி இந்த அமைச்சர்? கடகட என்று பேசிக்கொண்டே இருந்தார் அவர். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கல்லுக்கட்டி பக்கமாக நடக்கத் தொடங்கினேன். கடைத்தெரு எல்லாம் விழா கோலம் பூண்டிருந்தது. வரலாறு காணாத மக்கள் வெள்ளம் ஆங்காங்கே நின்று மாண்புமிகு அமைச்சரின் முக விலாசத்தை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருந்தது. நானும் ஒரு ஓரமாக நின்று அமைச்சருக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தேன். தேர்தல் சமயத்தில் சந்து சந்தாக நடந்து வந்து வீடு வீடாக நுழைந்து கை கூப்பியபடியே ஓட்டு கேட்ட அரசியல்வாதியை இப்பொழுது சுற்றுப்பயணம் போகும் வழியில் ஊர்வலமாக வரும்போது காத்திருந்து ஓரமாக நின்று கை கூப்பி வணங்கி தரிசிக்கும் நிலை. இதோ இதோ என்று கடைசியாக வந்தே விட்டார் அமைச்சர். தூரத்தில் வரும்போதே அமைச்சர் உன்னிப்பாக கவனித்தேன். அமைச்சரை பார்த்து அவர் எந்த மாணவன் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் என்னையும் அறியாது சிறிது பாதைக்குள்ளேயே வந்துவிட்டேன் போலிருக்குது. ஏய், போ 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 என்று லத்தி கம்பியை உயர்த்தியபடி ஒரு போலீஸ்காரர் என்னை தடுத்து நிறுத்திய பின்னே தள்ள, அப்பொழுது சார் சார் என்று அமைச்சர் காரிலிருந்து என்னை நோக்கி கை காட்ட சட்டென்று கார் நின்று விட்டது. காரிலிருந்து வேகமாக இறங்கிய அமைச்சர் என் கைகளை பற்றி கொண்டு, சார் சௌக்கியமாக இருக்கீங்களா என்று கேட்டதும் நான் திகைத்து நின்றேன். இன்னும் எனக்கு அவரை சரியாக நினைவுபடுத்தி கொள்ள முடியவில்லை. நான் பேந்த விழிப்பதை புரிந்து கொண்டு, சார் என்ன ஞாபகம் இல்லையா, நான் உங்கள் காலேஜில் 5 வருஷத்துக்கு முன்னால் பிகாம் படித்தேன் சார். என்எஸ்எஸ்ல கூட லீடராக இருந்திருக்கேன் சார் என்று அமைச்சர் சொன்னதும் எனக்கு சட்டென்று ஞாபகம் வந்துவிட்டது. நான் டைரக்டராக இருக்கும் நாட்டு பணிக்குழுவில் ராமசாமி தலைவராக இருந்தது இப்பொழுது எனக்கு நன்றாக நினைவுக்கு வந்தது. ஓ எஸ், இப்போ நல்லா ஞாபகம் வந்துட்டது ராமசாமி. நீ இவ்வளவு புகழோட மினிஸ்டர் ஆகிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு தடவை நம்ம காலேஜுக்கு வாயேன். ராமசாமி ஒரு மாண்புமிகு என்பதையே மறந்து பழைய வழக்கப்படி ஒருமையில் அமைச்சரோடு பேசிக்கொண்டிருப்பதை உணர்ந்து நானே சட்டென்று திடுக்கிட்டு நிறுத்தினேன். ஹோ, ஐ எம் சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை மரியாதை இல்லாமல் என்று என் நாக்கு பணிவாக குளற ஆரம்பித்தது. பரவாயில்ல சார், டெல்லிக்கு ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி நான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் தானே சார் என்று பவ்யமாக சிரித்தார் அமைச்சர். உனக்கு தான் தெரியுமே, எனக்கு அரசியல் என்றாலே வேப்பங்காயா, அதனால தான் அரசியலில் நீ இவ்வளவு வளர்ந்திருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு.
நீ இன்னும் உயர்ந்து நல்ல புகழோடு வாழணும்பா என்று மனதார வாழ்த்தினேன். தேங்க்ஸ் சார், நான் வரேன் சார் என்று விடை பெற்று கொண்டு காரில் ஏறினார் அமைச்சர். ஊர்வலம் மறுபடியும் நகரத் தொடங்கியது. என் கழுத்தை பிடித்து தள்ளிய கான்ஸ்டபிள் மட்டுமல்ல, சுற்றிலிருந்த எல்லாருமே இப்பொழுது என்னை கௌரவமாக பார்க்க தொடங்கினார்கள். கூட்டம் சிறிது சிறிதாக கரைய ஆரம்பித்தது. ஏதோ பழைய நினைவுகள் வந்தன. அந்த காலத்து மாணவன் ராமசாமிக்கும் இந்த காலத்து அமைச்சர் ராமசாமிக்கும் எவ்வளவு வித்தியாசம்! கல்லூரியில் படித்து 4 ஆண்டுகளிலும் அந்த ராமசாமி அரசியல் கட்சி என்று வாய் திறக்கவில்லை. மேடைகளில் அடிக்கடி பேசுவான், ஆனால் அரசியலை பற்றியே மூச்சு விட மாட்டான். இலக்கியம், பொது விஷயங்கள் பற்றி எப்பொழுதும் அவன் பேச்சு இருக்கும். படித்து பட்டம் வாங்கி ஒரு அலுவலகத்தில் அல்லது வங்கியில் நல்ல திறமையான நிர்வாகியாக பரிமளிப்பான் என்று எதிர்பார்க்கப்பட்ட அவன் இப்படி அரசியலில் இறங்கி அமைச்சராக புகழ் பெறுவான் என்று நாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. என் சிந்தனை ஓட்டத்தை கலைப்பது போல, சார் வணக்கம் என்று கையில் கொடியோடு என் முன்னே வந்து நின்றான் ஓர் இளைஞன். சீனிவாசனா, வாப்பா, சௌக்கியமா இருக்கியா என்று அவனை விசாரித்தேன். ராமசாமிக்கு முன்பே படித்து முடித்து சென்றவன்தான் என்றாலும் சீனிவாசன் நாங்கள் மறக்க முடியாது ஒரு மனுஷன். அந்த காலத்தில் அவனும் அவனுடைய தலைவர் சுப்பிரமணியனும் சேர்ந்து கல்லூரியில் நடத்திய போராட்டங்கள் இன்னும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கல்லூரி சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் மட்டுமல்ல, வெளியே அரசியல் கட்சி போராட்டங்களிலும் தவறாமல் கலந்து கொள்வான் இந்த சீனிவாசன். தேர்தல் சமயங்களில் காரிலே கொடிகளை கட்டிக்கொண்டு மைக்கிலே தெரு தெருவாக பிரச்சாரம் செய்யவே கிளம்பி விடுவான். கிராமப்புறங்களிலும் மேடைகளிலும் ஏறி பேச்சு முழங்கும். சீனு, உன் போராட்டத்தை எல்லாம் காலேஜோட நிறுத்திக்கோ. படிக்கிற மாணவன் இப்படி அரசியல் கட்சி நடவடிக்கைகளை நேரடியாக கலந்துக்க கூடாது என்று அடிக்கடி அவனை கண்டிப்பேன் நான். என் அறிவுரையை மைக்கில் வாங்கி ஆம்ப்ளிஃபயரில் விட்டு விடுவான் அவன். நம்ம நாட்டில் எழுத படிக்க தெரியாதவங்கிட்ட அரசியலை விட்டதால தானே நாடு இப்படி பாழா போயிடுச்சு சார். நாங்கள் தானே எதிர்கால தலைவர். நாங்கள் இப்போதே அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே சார் என்பான். 6-7 வருட வளர்ச்சி அவனிடம் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. படித்து பட்டம் வாங்கி அரசியலில் ஒரு தலைவனாய் விளங்குவான் என்று எதிர்பார்க்கப்பட்ட சீனிவாசன் இன்னும் கொடி தூக்கும் தொண்டனாகவே தொடர்ந்து வாழ்வதை பார்த்து அறிந்து போய்விட்டேன் நான். கல்லூரியிலே அரசியலிலே பேசாத ராமசாமி இன்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவனாக அமைச்சராகிவிட்டான். அதே கட்சியில் அன்று தொண்டனாக சேர்ந்த சீனிவாசன் இன்றும் தொண்டனாகவே கோஷமிட்டு நடக்கிறான். எனக்கு வியப்பாக இருந்தது. அவன் வந்த லாரி புறப்பட்டு விட்டது. என்னிடம் விடை பெற்று கொண்டு வேகமாக ஓடினான் சீனிவாசன். காரைக்குடிக்கு வந்த வேலையை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்பினேன். பஸ்ஸில் நிறைய கூட்டம். நான் டிக்கெட் வாங்கி கொண்டு காலியாக கிடந்த கண்டக்டர் சீட்டில் உட்கார்ந்தேன். பஸ்ஸு புறப்படும் நேரத்தில் கண்டக்டர் வந்து, எந்திரியா, போலீஸ் ஆஃபீஸர் வராரு என்று என்னை எழுப்பிவிட்டார். நல்ல உயரமும் கட்டுமஸ்தான உடம்பும் இளம் மீசையுமாக தூய வெள்ளை உடையில் மஃப்டியில் வந்திருந்த அந்த இளைஞனை பார்த்ததும் அந்த முகம் எங்கோ பார்த்த முகமாக தோன்றியது. பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் காட்டிய சீட்டில் உட்கார போன அந்த இளைஞன் சட்டென்று என்னை பார்த்ததும், சார் நீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா, உட்காருங்க சார் என்று என்னை பணிவோடு விசாரித்து உட்கார செய்தான். அவன் யார் என்று அடையாளம் தெரியாமல் வழக்கம் போல் பேந்த விழித்தேன். சார், என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் சார், ராஜேந்திரன். 3 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் காலேஜில் பிஏ படித்தேன். ஐபிஎஸ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி ட்ரைனிங் முடிஞ்சு மதுரையிலேயே அடுத்த வாரம் டிஒய்எஸ்பியாக வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அவன். இப்பொழுது நான் அவனை நன்றாக அடையாளம் புரிந்து கொண்டேன். அந்த ராஜேந்திரன் கல்லூரியில் படிக்கும்போது இவ்வளவு திடகாத்திரமாக இருக்கவில்லை. சுமாரான உடற்கட்டோடு இருப்பான். ஆனால்
விளையாட்டுகளிலும் என்சிசிலையும் ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொள்வான். தான் உண்டு தான் படிப்புண்டு என்று எப்பொழுதும் லைப்ரரியிலும் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பான். வகுப்பிலும் அடக்க ஒடக்கமாக முன்பெஞ்சில் அமர்ந்து பாடங்களை கவனிப்பான். யாரோடும் அனாவசியமாக அரட்டையடிக்க மாட்டான். கல்லூரியில் ஏதாவது ஸ்ட்ரைக்கு, தகராறு, போராட்டம் என்றால் சொல்லிக்கொள்ளாமல் ஊருக்கு கிளம்பி போய்விடுவான். அவ்வளவு பயந்தாங்கோலி அவன். ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு வீட்டு கதவை தட்டினான் அவன். எழுந்து வந்து என்ன விஷயம் என்று கேட்டேன். சார் சார் ஹாஸ்டலில் பெரிய தகராறு நடக்கும் போல் இருக்கு சார். யூனியன் எலெக்ஷனில் 2 கோஷ்டியும் ராத்திரிக்குள்ளே அடிச்சுக்கிடுவாங்க போல் இருக்கு. நான் பயந்து ஓடி வந்துட்டேன். இங்கே ராத்திரி படுத்திருந்துட்டு நாளை காலையில் ஊருக்கு போயிடுறேன் சார் என்று நடுங்கும் உடலோடு குரலோடும் கெஞ்சினான் ராஜேந்திரன். அவனுக்கு தைரியம் சொல்லி சமாதானப்படுத்தி ஹாஸ்டலுக்கு அனுப்புவதற்குள் விடிந்துவிட்டது. அப்படிப்பட்ட பயந்தாங்கொலி இப்பொழுது ஐபிஎஸ்ஸில் போலீஸ் ஆஃபீஸர். வெரி குட் ராஜேந்திரன், ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சியோடு அவனை வாழ்த்தி பேசிக்கொண்டிருந்தேன். திருப்பத்தூரில் இறங்கி நான் வீட்டுக்கு நுழைந்தபோது அங்கே உட்கார்ந்திருந்தனை பார்த்து திகைத்தே போனேன். முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் தான் உட்கார்ந்திருந்தான். சார் வணக்கம் என்று எழுந்து நின்றான் அவன். வாசுப்பு, உனக்கு ஆயுசு 100. உன்னை தான் நினச்சிக்கிட்டு வந்தேன். என்ன கூட நினைப்பீங்களா சார் என்று நம்பிக்கை இல்லாமல் கேட்டான் அவன். எல்லா ஸ்டூடெண்ட்டையும் தான் நினச்சிக்குவோம் என்று சொல்லிவிட்டு, அது சரி உட்காரு, சௌக்கியமாக இருக்கியா? இப்போது எங்கே வேலை பார்க்கிற என்று விசாரித்தேன். வேலை தேடுற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு வேலையும் கிடைக்கல. நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் இங்கே மில் வச்சிருக்கிறார். அதில் வேலை கிடைக்குமான்னு கேட்க தான் வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா சார் என்று பரிவோடு கேட்டான் சுப்பிரமணியன். நீ பிஎஸ்சி முடிச்சிட்ட இல்லையா? டிகிரி வாங்கிட்டியா? இல்லை சார், 3rd பார்ட் எல்லாம் அப்படியே அரியர்ஸாக நின்று போயிடுச்சு. காலேஜ் ஹாஸ்டலில் மாதிரி ஊரில் வீட்டில் வசதிகள் இருக்குமா? ஊரில் படிக்கவே முடியல. படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன் என்ற அவன் குரலில் ஆழமான சோகம் சுருதியாக இழைந்தது. அன்று இரவு என் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு ஊருக்கு புறப்பட்டான் அவன். அந்த ஒரு நாள் அனுபவம் என் உள்ளத்தில் தீவிரமான சிந்தனைகளை எழுப்பிவிட்டது. கல்லூரி என்பது வருங்காலத்தை உருவாக்கும் இடம் என்று சொல்லுகிறோமே, அது எந்த அளவுக்கு உண்மை? கல்லூரியில் அரசியலில் தீவிர ஈடுபாடு கொண்டு தலைவராக திகழ்ந்த ஒருவன் வேலை தேடி திரியும் ஒரு சாதாரண ஆளாக அலைந்து திரிகிறான். கல்லூரியில் அரசியல் பக்கமே தலை வைத்து படுக்காத ஒருவன் அரசியலில் ஈடுபட்டு அமைச்சராகவே உயர்ந்து விட்டான். அரசியல் நடவடிக்கைகளில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒருத்தன் சிறிதும் வளர்ச்சியோ முன்னேற்றமோ அடையாமல் கீழ்மட்டத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறான். சண்டை தகராறு என்றாலே பதுங்கி ஒளியும் பயந்தாங்கொல்லி ஒருவன் போலீஸ் ஆபீசராக பரிணமித்திருக்கிறான். இவர்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கும் கல்லூரி வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையோ? மறுநாள் கல்லூரி முதல்வரிடம் அன்று சந்தித்த மாணவர்களை பற்றி சொன்னேன். சார், எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு சார் என்றதும் பிரின்சிபல் மெதுவாக சிரித்தார். மிஸ்டர் ரகு, இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? கல்லூரி என்பது படிப்பும் பயிற்சியும் பெறுகிற ஸ்தலம். பிற்கால வாழ்க்கைக்கு தேவைப்படும் அறிவையும் கருவிகளையும் சேகரித்து கொள்ளும் இடம் இது. இதில் கருவிகளை பயன்படுத்தி வீணாக்கி விடக்கூடாது. பழங்காலத்திலேயே முனிவர்கள் காட்டுக்கு போய் மூச்சடக்கி பசி, தாகம், இன்பம் எல்லாம் துறந்து ஆசைகளை அடக்கி தவம் செய்து சக்தி பெற்றதாக சொல்வார்களே, அது மாதிரி மாணவர்கள் படிப்பதும் ஒரு தவம்தான். படிக்கிற போது தன் விருப்பு வெறுப்புகளை துறந்து சுதந்திர உரிமை உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆத்திரம் கோபத்தை எல்லாம் அடக்கி படிப்பே லட்சியமாக இருக்கணும். அப்படி இருந்த பிறகு கிடைக்கிற சக்தியும் அறிவும் பிற்காலத்து வாழ்க்கைக்கு உதவி செய்யும், உயர்வை ஏற்படுத்தும். தவம் செய்ய வேண்டிய காலத்தை வீணாக்கிக்கிட்டா பின்னால அவனுக்கு சக்தி எப்படி கிடைக்கும் என்று கேட்டார் அவர். முதல்வரின் கருத்து மறுப்பு தெரிவிக்க ஏதும் தோன்றாமல் நின்றேன் நான்.
என் மனத்திரையில் நிழல் உருவங்களாய் பழைய மாணவர்கள் தோன்றி மறைந்தார்கள்.